Kavika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. 2004 இருந்து நான் பாடுறேன். பாட்டு தான் எனக்கு உயிர். ரோட்டு மேல சாப்பாடு விற்கிற பொங்கல, அவங்க விற்கிற இடம் மீன் மார்க்கெட்டு சந்தில, அத ஜனங்க எல்லாம் வாங்கி துண்ணுது தட்டில, முட்டை கொதிக்குது தக்காளி சட்டி நிற்கல. 13 வயசுல அப்பா இறந்துட்டாங்க, 14 வயசுல அம்மாவும் இறந்துட்டாங்க. வீட்டு கஷ்டம் என்னால் தாங்க முடியல. பராமரிப்புக்கு ஆள் இல்லாமல் என்னென்னமோ வேலைலாம் செஞ்சு இப்போ எல்லாரும் 5000 10,000 எல்லாம் வாங்குறாங்க, 4000 3000 வாங்குறாங்க. அப்போ 50 ரூபா தான் தருவாங்க. இந்த 50 ரூபாவை நான் எடுத்துன்னு வண்டலூர் முனையில் நிற்பேன். கச்சேரி முடிச்சுட்டு 12 மணிக்கு போவேன், 4 மணி வரைக்கும் அங்கே தான் நின்று இருப்பேன். நான் போனால் தான் பாலுக்கே காசு. வாழ்க்கை கஷ்டம் இவ்வளவு இருக்கிறப்ப அந்த எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? எனக்கு ஒரு வாட்டி மாறு வலி வந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது. ஒரு கச்சேரியில் பாடின்னு இருந்தேன், எனக்கு வந்துடுச்சு. ஒரு மாதிரி எனக்கே தெரியுது நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செத்துருவேம்மா அப்படின்னு என் ஒய்ஃபுக்கிட்டலாம் சொல்கிறேன். என் பையனெல்லாம் நான் கூப்பிட்றேன். விஜய் தளபதி சொல்கிறீங்களே, அவங்க கூட இருக்கிற பசங்க என்னை கடவுள் மாதிரி அட்டன் ஸ்பாட்டில் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையோ நான் தளபதிக்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு உயிரை காப்பாற்றணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இவரால் பாடவே முடியாது, இவரால் பாடுறது கஷ்டம், என்னை சுற்றி எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அவ்வளோதான் அவுட்டாங்க. நாகரீக உலகையா வாழ்வது ரொம்ப கடினையா, நாகரீக உலகையா வாழ்வது ரொம்ப கடினையா, நல்லதுக்கே காலம் இல்லையா. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் கானா பாடகர் பாலமுருகன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த கானா அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான உலகம். அதுக்குள்ளாடி எப்படி நீங்கள் வந்தீங்க? எப்போதுலேருந்து நீங்கள் பாடுறீங்க? 2004 இருந்து நான் பாடுறேன். வேலைக்கெல்லாம் பாட்டு தான் எனக்கு உயிர். வீரமாக வாழணும், நேர்மையாக இருக்கணும், வீரமாக வாழணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல மனிதனாக பெரெடுத்து வாழணும், நல்ல மனிதனாக பெரெடுத்து வாழணும். நாகரீக உலகையா வாழ்வது ரொம்ப கடினையா, நாகரீக உலகையா வாழ்வது ரொம்ப கடினையா, நல்லதுக்கே காலம் இல்லையா. எப்பவுமே சும்மாவாக எங்கன்னா உட்காந்து பாட்டு எழுதின்னு இருப்பேன். சிந்தை புனியர்னு ஒருத்தர் இருந்தார், கானா பயணி என்னன்னு இருந்து எங்கள் வீட்டை நான் பாடுவாருங்க. அவங்க எங்கேருந்து கச்சேரி இருந்தாலும் அங்கே போய் பார்ப்பேன், அங்கே போய் நிற்பேன். எனக்கா பாட வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருந்தேன். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தேன். அப்போ பசங்க கூட அப்படியே கானா பாடும்போது, நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த கானாவை எழுதி பாடினே இருந்தேன். வீட்டு கஷ்டம். 13 வயசில் அப்பா இறந்துட்டாங்க, 14 வயசில் அம்மாவும் இறந்துட்டாங்க. வீட்டு கஷ்டம் என்னால் தாங்க முடியல. எங்கள் அண்ணனுங்க தான் எங்கள் கூட இருந்தாங்க. சரி வர எனக்கு பராமரிப்புக்கு ஆள் இல்லாமல் பேப்பர் போட்டேன், நியூஸ் பேப்பர் போட்டேன், என்னென்னமோ வேலைலாம் செஞ்சு அந்த பிஏ நான் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலைக்கும் போனேன். பெயிண்ட் வேலைக்கு போனேன், கொத்தனார் வேலைக்கு போனேன், எல்லா வேலைக்கும் போனேன். கான்காடு மணலியில் மூட்டை தூக்குனேன். மூட்டை தூக்குற கேங்கில் ஒரு கேங்க் லீடராக இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரத்தனமங்கலம்னு ஒன்று இருக்குது வண்டலூர். அங்கே அந்த யார்டில் உள்ள போய் இந்த கண்டெய்னர் யார்டில் நான் போயிட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது, அங்கே வேலை செஞ்சவங்க ஒருத்தவங்க நான் மீட் பண்ணி, என்னோடய மனைவி அவங்கள அப்போ லவ் பண்ணி அவங்கள நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க இல்லைன்னா இப்போ நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது. அப்படியே நான் வேலை செஞ்சுட்டு எல்லாமே பண்ணியிருக்கும் போது ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஹவுஸ் கீப்பிங்னால் அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது, இது போகிறது வருது, இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். நானும் அவங்களும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க தான் அந்த கம்பெனியில் எடுத்துமே வேலை சேர்த்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் அவங்க தான் எனக்கு இடம்லாம் கொடுத்து, நீங்கள் இங்கே இருந்துருங்க, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு பராமரிப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறந்து வளர்ந்த ஊர் சூளைமேடு, நுங்கம்பாக்கம். அங்கே என் சொந்த வீடெலாம் இருக்குது. என் கூட பிறந்தவங்க 7 பேர் இருக்காங்க, நான் தான் 8வது. மற்றபடி எதுவுமே இல்லை.
இந்த மாதிரி இருக்கும்போது கானா கோயில் பாட்டு அப்படின்றது வந்து டிவியில் வந்து வந்துச்சு. நானும் போய் கலந்துக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். அப்போ என் ஒய்ஃப் வந்து காலில் வச்சுங்க கொலுசெல்லாம் கட்டி, நீ போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை கலந்துக்க வச்சாங்க. அதில் நான் வின் பண்ணிட்டேன். ஒரு ரவுண்டாக வின் பண்ணி ப்ரைஸ் வின்னராக வாங்கிட்டேன். அப்போ தான் எனக்கு கானா மேலே ஒரு ஈர்ப்பு. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, ஏன்னா கானா பாடுறதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வேணும். அது ஒரு ஒரு ஜாலியான ஒரு மைண்ட் செட்ல கண்டிப்பா, பாடக்கூடிய பாட்டு. ஆனா வாழ்க்கை கஷ்டம் இவ்வளவு இருக்கிறப்ப அந்த எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? பார்ட் டைமே வேலைக்கு போவேன். அங்கே மலை ஒடிக்கிற வேலை, மலையும் ஒடிச்சிருக்கிறேன். இந்த மலை ஒடிச்சு தான் இந்த கீரல், காலு கையிலலாம் கீரலாக இருக்கும். கம்பி வேலைக்கு போயிருக்கிறேன். எல்லா வேலைக்கும் போயிட்டு தான் கானாவையும் பண்ணணும்னு சொல்லிட்டு சாயங்காலத்தில் வந்து கானா பழனி அண்ணன்னு இருந்தார். கானாக்கெல்லாம் என்னை கூட்டின்னு போவார். பாக்கெட்டில பணம் இருந்தா உனக்கு 10 பீரு, நிலம கொஞ்சம் தவறி விட்டா கேலி பேசும் ஊரு, பேசுறவன் உனக்கு வந்து போட மாட்டான் சோறு, பேசுறவன் உனக்கு வந்து போட மாட்டான் சோறு, உன்னை நம்பு உழைப்பை நம்பு, திறமையாக இருந்து பாரு, அப்படி நீயே இருந்து விட்டா நம்மள டச்சு பண்ண யாரு, வீரமாக வாழணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல மனிதனாக பிறெடுத்து வாழணும். அப்போல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து 5000 10,000 எல்லாம் வாங்குறாங்க. 4000 3000 வாங்குறாங்க. அப்போ வந்து 50 ரூபாய் தான் தருவாங்க. கானா கூட்டின்னு போவார், 50 ரூபாய் தருவார். எங்கே கூட்டின்னு போனாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவார். இந்த 50 ரூபாவை நான் எடுத்துன்னு வந்து வண்டலூர் முனையில் நிற்பேன். அங்கே பஸ்ஸு கிடையாது. அப்போ அங்கெல்லாம் அந்த பஸ்ஸு கிடையாது. வண்டலூர் வரைக்கும் தான் பஸ் இருக்குமே தவிர வண்டலூர்லேருந்து உள்ளே கேளம்பாக்கம் போகிறதுக்கு பஸ்ஸே கிடையாது. கச்சேரி முடிச்சுட்டு 12 மணிக்கு போவேன். 4 மணி வரைக்கும் அங்கே தான் நின்று இருப்பேன். அதுக்கப்புறம் எதனா லாரி கீரி எல்லாம் மடக்கி போயிட்டு நான் போனால் தான் என் கை குழந்தை என் பையன் ஒருத்தன் பிறந்துட்டான். நான் போனால் தான் பாலுக்கே காசு. அந்த கஷ்டத்தில் போய் நிறைய பாட்டு எழுதி எனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு மீடியாவை உருவாக்குனேன். அந்த மீடியாவில் என்னோடய பாட்டுங்க எல்லாத்தையும் நான் போட ஆரம்பித்தேன். இந்த வாழ்க்கையோட வாழ்கிற நடுவில் எனக்குள்ளே என்னென்னமோ பிரச்சனைலாம் என் வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு, திசையை மாற்றிடுச்சு. என்னென்னமோ எனக்கு ஒரு கெட்ட பேரெல்லாம் நான் அந்த டைமில் நான் வாங்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த கானாவை எப்படி இருந்தாலும் எல்லாம் சொல்லுவாங்க, வேலை வெட்டிக்கு போகிறதானப்பா, இன்னும் இதையே நம்பியிருந்தால் உனக்கு யாருப்பா சோறு போடுவாங்க, குழந்தை பிறந்துச்சு, என்ன பண்ணீங்க, நான் கண்டிப்பாக கானாவில் ஜெயிப்பேன்னு எதுக்குமே போகாமல் பாட்டு எழுதி எனக்கு ஒரு மீடியாவை நான் ஆரம்பித்து அந்த மீடியாவில் நான் பாட்டு விட்டு ஒரு பாட்டும் இப்போ நான் விட்டாலாம் 30 மில்லியன் 40 மில்லியன் அந்த மாதிரி அளவுக்கு. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னோட நல்லதை வந்து எடுத்துக்க மாட்டுறாங்க. நான் பண்ண கெட்டது இதையே சொல்லி பெரிய எனக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து தடுத்து விட்டு சில பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த வாழ்க்கை கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த கானா பாட்டு கச்சேரி இதை வந்து ப்ரொஃபஷனாக நீங்கள் ஃபுல் டைம் பண்ணுறப்ப சரி ஆயிடுச்சா? இல்லை ஏதோ நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறதோட நிற்குதா? இல்லை நீங்கள் இந்த கானா அந்த சிங்கர் ஆன பிறகு உங்களுடைய அந்த வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரி ஆயிடுச்சா? சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன். வருமானம் பெரிய ஒரு விஷயமா தெரியல. பெரிய விஷயம் இல்லை. பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். நேம் சம்பாரிச்சிட்டேன். கானா பாலமுருகன்னா எனக்கு தெரியும். இப்போ செப்டம்பர் மாதம் துபாயில் கூப்பிட்ருக்காங்க ப்ரோக்ராமு. இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் என்னை கூப்பிடுறாங்க ப்ரோக்ராமு. நிறைய கானாக்காக உழைக்கிறேன். டெய்லியும் ஒரு பாட்டு எழுதுவேன். நிறைய கான்செப்ட் இப்போ எழுதுவேன். எல்லா கான்செப்டை வச்சும் எழுதுவேன். திருப்தியாக இருக்குது. எனக்கு பிடிச்ச வேலையை இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டி எவ்வளோ வேலை செஞ்சேன். இந்த வேலை எனக்கு திருப்தியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் எனக்கு யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் சேர மாட்டேன். உங்கள் மனைவி ஒரு பெரிய காரணம். என் மனைவி ஒரு பெரிய காரணம். இப்போ உங்களுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா உங்களுடைய இந்த பயணம் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இப்படியெல்லாம் நல்லபடியாக நான் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு நல்லா பாட்டு கச்சேரி எல்லாம் போயிட்டு எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாட்டி மாறு வலி வந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது. ஒரு கச்சேரியில் பாடின்னு இருந்தேன், எனக்கு வந்துடுச்சு. பாட்டு பண்ணால் தொடர்ந்து 5 பாட்டு தொடர்ந்து பாடுவேன். எல்லாம் ஹை பிச்சில் தான் போடுவேன். என்னால் பாட முடியல. நான் வந்து ஆட்டோவில் உட்காந்து அழுதுன்னு இருந்தேன். என்னடா இவ்வளோ பாடணுமே, என்னால் பாட முடியலையே,
மாறு வலி. மற்றவங்ககிட்ட சொன்னால் நம்ப மாட்றாங்க. என் மனசுக்குள்ளேயே அந்த வேதனையை அப்படியே வச்சு வீட்லேயும் நான் சொல்லலை. வீட்டில் சொன்னால் பயந்துட போகிறாங்க, ஏதோ ஆயிடுச்சுன்னு இவங்க நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மறைச்சு சொல்லாமல் இதை மூடி மறைச்சிக்கிட்டே இந்த ப்ரோக்ராமுக்கு நான் போய் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் பெங்களூர் ப்ரோக்ராமு, எனக்கு மறுநாள் பெங்களூர் ப்ரோக்ராமு. 8 டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு. பெங்களூர் ஸ்ரீராம்புரத்தில் எனக்கு கச்சேரி. எனக்கு பேமெண்ட்டும் போட்டாங்க, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. பெங்களூர் கச்சேரி, மறுநாள் கேஜிஎஃப் கச்சேரி போகணுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் ரெடி பண்ணிட்டேன். நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து நான் ஏஞ்சிக்கல, எனக்கு நான் வழியில் தான் படுத்துன்னு இருக்கிறேன். சப்போஸ் நான் என்னை எழுப்பலைன்னா நான் அப்படியே படுத்துக்கினே நான் டெட் ஆகிட்டு இருப்பேன். இதுதான் உண்மை. என்னை எழுப்புனதுனால அந்த வலி எனக்கு தெரிஞ்சுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. என்னால் முடியாது, கச்சேரி கேன்சல் பண்ணிடுங்க. மூச்சு அடைக்குது எனக்கு. ஒரு மாதிரி எனக்கே தெரியுது நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செத்துருவேம்மா அப்படின்னு என் ஒய்ஃபுக்கிட்டலாம் சொல்கிறேன். என் பையனெல்லாம் நான் கூப்பிட்றேன், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு உன் பேர் என்ன இப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் தான் எனக்கு நினைவு இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க தான் சொல்கிறாங்க, இவர் ரொம்ப நாளாக இருந்திருக்கு, இவருக்கு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நாளாக இருந்திருக்கு, உங்கள்கிட்ட மூடி மறைச்சிட்ருக்காரு. ஒரு ஸ்டென் இல்லை, 3 ஸ்டெண்டு வச்சுருக்குறோம். இன்னொரு ஸ்டெண்டை எனக்கு பாதிப்பு இருக்குது, அது ஒரு 3 மாதம் பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம் ஒரு துடிச்சின்னு இருக்கும்போது எல்லா பெரிய ரவுடிங்களுக்கும் பாடியிருக்கிறேன், எவ்வளோ பெரிய எல்லா தலைவர்களுக்கும் பாடியிருக்கிறேன். கட்சிக்காரில் ஒரு 3 பேர் தான் என்னை வந்து பார்த்தாங்க, போனாங்க, வந்தாங்க. என் கூட இருந்த நண்பர்கள், இந்த கானா பாடகர்கள் யாரும் வந்து காசு பணத்தை நான் எதிர்பார்க்கல. என் மூஞ்ச கூட யாரும் ஒருத்தர் வந்து பார்க்கல. அதில் சில 4 நல்லவங்க இருந்தாங்க. அவங்க பேரை நான் சொல்லலாமா? ரேவ் ரவி, ஜூலி குமார் அண்ணன், மயிலாப்பூர் கானா சூர்யா, இந்த சம்மந்தப்பட்டவங்க பொத்தேரி கானா சேட்டு, டோலா கபி இப்படின்ற ஒரு பசங்க என் கூடயே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்தானுங்க. அவங்கள நான் ₹1 கூட செலவு பண்ணதில்லை, அவனை என் கூடயே இருந்தானுங்க. மற்றபடி கானாலேருந்து நான் காசு பணம்லாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்கல. ஒரு மனிதாபிமானமாக கூட இல்லை. பெரிய பாடகர், விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. பெரிய பாடகர், விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. பேர் சொல்லலாமா? கானா பாலா பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு அந்த டைமில் அவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலே சாவுமா, நான் எங்கம்மா வர்றது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு இருக்கிறார். லாரன்ஸ் மாஸ்டர் டீமுக்கும் ஃபோன் பண்ணாங்க. அவர்கிட்ட அது போய் சேர்ந்துதா எனக்கு அது வந்து சத்தியமாக எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நினைவு தெரிஞ்சு எனக்கு ஒரு 5 நாள் பொறுத்து நினைவு தெரிஞ்சு தான் இதெல்லாம் எனக்கு சொல்லி தான் தெரியும். லாரன்ஸ் அவங்க டீமுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. வாழ போற வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் இருக்கும், எதையும் தாங்கும் குணம் இருந்தா அர்த்தம் ஒண்ணு பிறக்கும். வாழ போற வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் இருக்கும், எதையும் தாங்கும் குணம் இருந்தா அர்த்தம் ஒண்ணு பிறக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா அந்த தெய்வம் உனக்கு மறக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா அந்த தெய்வம் உனக்கு மறக்கும். எதையும் கண்டு அஞ்சாதே, எதையும் கண்டு கலங்காதே, சத்தியத்தின் பாதையிலே தலை நிமிர்ந்து செல்லடா. வீரமாக வாழணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல மனிதனாக பேரெடுத்து வாழணும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா, அந்த சங்கத்தை ஏதாவது அணுகுனீங்க? சங்கம்லாம் ஒன்றுமே இல்லை சார். செத்துட்டா தான் 20,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க தவிர சங்கம்லாம் ஒன்றும் இல்லை. சங்கம் தளபதி சொல்கிறீங்களே, அவர் செஞ்சாரா இல்லைன்னு தெரில. அவங்க கூட இருக்கிற பசங்க என்னை கடவுள் மாதிரி. அவருக்கு நான் 2004 அவருக்கு ஒரு பாட்டு நான் பாடியிருக்கிறேன். என்னோடய ரசிகர் மன்றம் வந்து 3. அதுக்கப்புறம் நான் விஜய் ரசிகர் மன்றம், விஜயை போய் பார்த்தது கிடையாது, தளபதி போய் பார்த்தது கிடையாது. அவங்க டீமில் இருக்கிறவங்க தாம்பரத்துலேருந்து கில்லி சரத்துன்னு ஒருத்தர், விஜய் மக்கள் இயக்கம், அவர் இந்த நிகழ்ச்சி இதை மாதிரி கேட்டுட்டு அட்டன் ஸ்பாட்டில் வந்து ₹1,00,000 கொடுத்துட்டு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையோ நான் தளபதிக்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது எவ்வளோ பெரிய விஷயம்.
ஏன்னா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை 1 லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம். எந்த ஹாஸ்பிட்டல் என் ஒய்ஃபுக்கும் புரியல. எந்த ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம்ல சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்துன்னு போய் சேர்த்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரிட்டிக்கலான பொசிஷன் இது, இதை வந்து ஒரு உயிரை காப்பாற்றணும்னா இது வந்து குளோபல் தான் கூட்டுன்னு போனோம், இல்லைன்னா காப்பாற்ற ஏன்னா முடியாது. 4 ஆயிடுச்சு இல்லையா? நாளாயிடுச்சு, கிரிட்டிக்கலான பொசிஷனு. அது கூட 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து கரண்ட்டு ஷாக்கு 103 டிகிரியில் எனக்கு கரண்ட்டு ஷாக்கு கொடுத்தது தான் இதெல்லாம். இந்த பாருங்க கண்ணி போயிருக்கு பாருங்க. டிக்ளேர்னு சொல்லிட்டாங்க, என்ன டிக்ளேருன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டரே வந்து சொன்னார், அப்பா இது என்னோட கிடையாது, கடவுள் தான் உன்னை வந்து மறுபிரிவி உன்னை கொடுத்துருக்காரு, இது மறுபிரிவி, நீ மறுபிரிவி எடுத்து வந்திருக்கிற. அதுல விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. தளபதிக்கு ஒரு பங்கு இருக்கு. தளபதி கூட இருக்கிறவங்க பண்ணாங்களா இல்லையா, தளபதிக்கு ஒரு பங்கு இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். உங்க பாட்டை பாடி நம்ம கொஞ்சம் உங்களையும் கூல் பண்ணி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் உங்களுடைய அந்த பாட்டு திறமையை வந்து நம்ம பாடினா தானே தெரியும். ஒரு 2-3 பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? கண்டிப்பா பாடணும். ரோட்டு மேல சாப்பாடு விக்கிற பொங்கல, அவங்க விக்கிற இடம் மீன் மார்க்கெட் சந்தில, அத ஜனங்க எல்லாம் வாங்கி துண்ணுது தட்டுல, முட்டை கொதிக்குது தக்காளி சட்டினி கொத்துல, தெம்பா சாப்பிட்டு நாங்க போட்டுக்குவோம் வெத்தல, ஒரு டப்பரா ஃபுல்லா சோறு, என் சாம்பார் ரசம் மோரு, அந்த கறி குழம்போ மீன் குழம்போ இலவசம் தான் பாரு, அங்க அன்லிமிட்டட் ரைஸ், ரொம்ப நியாயமான பிரைஸ், எங்க அண்ணம்மா அக்கா கீரை குழம்பு வெரி வெரி நைஸ், ஒரு டப்பரா ஃபுல்லா சோறு, என் சாம்பார் ரசம் மோரு, சாப்பாடு சுட சுட இருக்கும், கேட்டாக்கா பார்சல் கிடைக்கும், உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் அப்பளமும் இருக்கும், இருக்கண்ட பிளாஸ்டிக் ஸ்டூலு, கடையோ மரத்தடி நிழலு, அங்க ஜாதி மத பேதம் எல்லாம் அங்கே இல்லை, ஆட்டு போட்டிய பாரு துண்ணுறாரு ஆட்டோக்காரு, மதியம் 1 மணியானா நிறைய கூட்டத்தை பாரு, எக்கா சுட சுட ஒரு ஆம்லேட்ட போடு, ரோட்டு மேல சாப்பாடு விக்கிற பொம்பல, அவன் விக்கிறது மீன் மார்க்கெட் சந்தில, அந்த ஜனங்க எல்லாம் வாங்கி துண்ணுது தட்டுல, முட்டை கொதிக்குது தக்காளி சட்டினி தொக்கல, தெம்பா சாப்பிட்டு நாங்க போட்டுக்குவோம் வெத்தல. அப்படியே அந்த சீனையே அப்படியே கொண்டு வந்து எப்படி சார் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தோம், அந்த பாடும்போது அதெல்லாம் மறந்து அப்படியே மறந்துடுவேன் சார். இப்போ கூட எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குது. கச்சேரிக்கு என்னை பாட முடியாதுன்னு என்னை சுற்றி நின்று இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இவரால் பாடவே முடியாது, இவரால் பாடுறது கஷ்டம், என்னை சுற்றி எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, அவ்வளோதான் அவன் அவுட், அவன் இனிமேல்ட்டு அவன் அவுட், அவன் பாடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்குது சார், அது சுய நினைவு இல்லை, ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்குது. நான் கடவுளை வேண்டிக்கிட்டு எப்படியோ வந்தேன். எனக்கு பைபாஸ் பண்ணி 10 நாள் கூட ஆகல சார். கடவுள் திருப்பி என்னை பாட வச்சார். நீங்கள் ப்ரோக்ராம் கொடுக்குறாரு, தைரியத்தோடு போகிறேன், வைராக்கியத்தோடு போகிறேன். ஏன்னா மாதம் 8000 ரூபாய் வாடகை, வீட்டு வாடகை, மாதம் 8000 ரூபாய் வாடகை, வண்டி டியூவு, பையனை எஸ்ஆர்எம்மில் படிக்க வச்சுருக்கிறேன், ஒரு ஃபீஸு 40,000 ரூபாய் தான் கட்டியிருக்கிறேன், இன்னும் 45,000 ரூபாய் கட்டணும். குடும்பம் என் பொண்ணு 3வது படிக்கிறா, குடும்ப செலவுக்கு ஒரு நாளுக்கு 1000 ரூபாய் போயிடும். எங்கே நான் போய் கேட்குறது? நான் போனால் தான் சார் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு. இப்போ இந்த பைபாஸ் சர்ஜரிக்கு பிறகு நீங்க வந்து மேடையில பாடுறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் சிக்கல் ஏற்படுத்தாதா? சிக்கல் சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு இல்ல உடல்நல ரீதியா கேட்குறேன். டாக்டர்ஸ் டாக்டர் அட்வைஸா கரெக்டாக மாத்திரை போடணும், கரெக்டாக இது பண்ணணும். அப்படின்னா நீங்க பாடலான்ற. ஆமாங்க சார். ஒரு விதத்தில் கடவுள்னு மருத்துவர்னு சொல்கிறோம், ஒரு விதத்தில் மருத்துவரும் தெய்வம் தான் சார். அவங்க இல்லைன்னா கிடையாது. சரி, இந்த ஒரு உங்களுடைய கலைத்துறையில நீங்க தொடர்ந்து இன்னும் பல பல உயரங்களை எட்டணும். கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு உதவி தேவையில்லையா? அப்படி நீங்க கேட்கக்கூடிய உதவி என்ன? எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் சார். எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். இப்போது 25 வருஷமாக நான் கானாவில் இருக்கிறேன். சின்ன சின்னவங்களாம் இப்போ பேர் சொல்ல விரும்பலை. ஒரு விஜய் டிவியில் போனால் ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, ஒரு ஜீ தமிழுக்கு போனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கிற பாடகர், என்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுனுங்கிற பாடகர் சிபாரிசு ஒரு கூட 4 பேரை வச்சுன்னு பெருமைக்காக கூட ஒரு 10 பேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வீடியோ எடுத்து உதவி பண்ணுறது, இது போல் இவங்க மீடியாவுக்காக கூப்பிட்டு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி வேணாம். உண்மையாக கஷ்டப்படுறவங்க,
உண்மையாக திறமைசாலிங்களை கூப்பிட்டு எனக்கு காசு பணம்லாம் எனக்கு வேணாம் சார், எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா போதும் சார். காசு பணம் நான் சம்பாரிச்சுப்பேன் சார், எனக்கு ஒரு அங்கீகாரத்தை நேம் கொடுத்தா போதும் சார். நீங்க இப்போ நினைக்கிற பாட்டில் ராதா படத்தில் பாடியிருக்கிறேன், ரஞ்சித் அண்ணன் நீலம் கிரியேஷன்ஸில் பாடிக்கிறேன். அந்த டைமில் அவரு கூட ஃபோன் பண்ணியிருக்கணும், அவரு கூட செவி சாய்க்கலை சார். அந்த டைமில் யார் யாருக்கோ பண்ணியிருக்கேன், பார்க்கல. ஆனால் சில பேர் எவ்வளோ பெரிய ரவுடிங்களுக்கும் எவ்வளோ பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பாடிக்கிறேன். என்னோட மீடியா கானா ராக்கர்ஸ் மீடியா, அதில் பாருங்கள் எல்லாருக்கும் பாடியிருப்பேன். மெட்ராஸ் சிட்டியில் வட சென்னையில் இருக்கிற அத்தனை ரவுடிங்களுக்கும் பாடியிருப்பேன், அத்தனை தலைவர்களுக்கும் பாடியிருப்பேன். என் பாட்டை காரில் அவங்க போட்டு பந்தா தான் காட்டுறாங்களே தவிர இந்த பாடுறவனுக்கு ஒரு உதவின்னு வரும்போது யாருமே வந்து அந்த நேரத்துல நீங்க நினைக்கலையா ஆமா. இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம வேற மாதிரி அதுல பையன் ஒரு பயன்படுத்தணும்? வார்த்தை பாடி இருப்பாரு, இருக்கும் போது யாருமே ஊத்த மாட்டான் பாலை, செத்துட்டவனே வாங்கின்னு வருவான் பெரிய மாலைன்று. இருக்கும் போது யாரும் உதவ மாட்டாங்க சார், இல்லாத போது யோசனை பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று நான் சொல்றேன். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க, அவருக்காக வந்து 1000 பேர் கொடி பிடிக்கிறாங்க, ஒரு 10,000 பேர்கிட்ட மறியல் பண்றாங்க, அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் ஒருத்தர் அந்த டைமில் கொடி பிடிச்சி விஎஸ்பின்னு கொடி பிடிச்சி அவரு கூட நின்று அந்த கட்சியில் அவர் உறுப்பினராக நின்று அவர் ஒரு 10,000 ஓட்டு வாங்க வச்சு அவர் ஒரு பொறுப்பில் ஒரு அமைச்சராகவோ ஒரு கவுன்சிலராகவோ நிற்க வச்சிருந்தா அவருக்கு இந்த மரணம் ஏற்பட்டிருக்காது சார். இவங்களோட ஆதாயத்துக்காக அவர்கிட்ட போய் அவரை பலியாடு ஆக்கிட்டாங்க. இதுதான் சார் உண்மை. இன்னைக்கு கொடி பிடிக்கிறாங்கல்ல சார், எத்தனை பேர் கொடி பிடிக்கிறாங்க, மறியல் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அன்றைக்கி அவங்களாம் போய் கட்சியில் சேருங்க, எல்லாருமே தனித்தனி கட்சியில் தானே இருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட இருந்தவர் வளர்த்து விட்றாரு அப்படி இப்படின்னு அழுவுறீங்க, போகிறீங்க, வரீங்க, பாடுறீங்க. நீங்கள் அந்த டைமில் போய் அவர் கூட நின்று ஒரு ஓட்டு அவருக்காக பிஎஸ்பியில் நான் உறுப்பினர், என்னையை சேர்த்துக்குங்கன்னு அந்த 10,000 பேர் அந்த உறுப்பினராக இருந்து அவர் அன்றைக்கி ஜெயிக்க வச்சுருந்தா இன்றைக்கி பாடி கார்டோடு இருப்பாங்க. தொட்டிருக்க முடியாது சார் அவரை. அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு நீங்கள் வாங்கி கொடுத்து அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தா அவரை தொட்டிருக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து நீங்களாம் அவர் கூட நீங்கள் போய் உங்கள் ஆதாயத்துக்கு போய் அவர்கிட்ட உதவி கேட்டு அண்ணனை பலியாடு ஆகிட்டீங்க. இதுதான் உண்மை. உங்களுடைய இந்த பயணத்துல மேன்மேலும் உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய அங்கீகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு வாழ்த்துறோம். நேரத்திற்கும் உங்களுடைய இந்த பாடல்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.